மருதகாசி பேட்டியில் சொல்லியிருப்பார். இந்த வரியை வேறு மாதிரி எழுதியிருந்தேன். எம்ஜிஆர் ரூமுக்கு கூப்பிட்டாரு. இந்த மாதிரி ஒரு இது மாற்றிக்கலாமா அப்படின்னு கேட்டார். பொன்பொருளை கண்டவர்கள் வந்த வழி மறந்துவிட்டு கண்மூடி போகிறவர் போகட்டுமே, என் மனதை நான் அறிவேன், என் உறவை நான் மறவேன், எதுவான போதிலும் ஆகட்டுமே, நன்றி மறவாத நல்ல மனம் வேண்டும், அதுவே என்றும் என் மூலதனமாகும். ஆனால் திமுகலேருந்து வெளியே வந்தோடனே அது எப்படி பொருந்துச்சு பாருங்க. அவர் கட்டழகு கண்ணா, உன்னை காணாத கண்ணும் ஒரு கண்ணா, இது கண்ணதாசன் விரும்பியே எழுதினாருன்னுவாங்க எம்ஜிஆர். என்னை நம்பி கேட்டவங்க யாரும் இல்லை, நம்பாமல் கேட்டவங்க தான் உண்டுன்னு ஒரு வரி சொல்லுவார். உடல்நிலை குன்றி அட்மிட் ஆனப்போ திடீர்னு வருங்க செய்தி, திடீர்னு இறந்துட்டாருன்னு வரும். ஒரே கடை டம்மால் டிமில்னு அடி கடையெல்லாம் அடித்து சாத்துவாங்க. கொஞ்ச நேரம் பொறுத்து அது சும்மா வதந்தின்னுவாங்க. உலகம் சுற்றும் வாலிபன், அந்த வாலிலே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி, வாலி இல்லைன்னா அது வெறும் பன் ஆயிடும் அப்படின்னாரா? வீட்டில் அவர் இயேசுநாதர் படம் வச்சுருந்தாரு, வணங்கிட்டு தான் போவார்ன்றதெல்லாம் சொல்லுவாங்க. அப்போல்லாம் ஒரு மூகாம்பி பக்தர் இருந்தாலும் அந்த வடிகள் நல்லாயிருக்கும். சிவாஜி கிட்ட கம்பீரம் இருக்கும், பயம் இருக்கும். எம்ஜிஆர்கிட்ட அப்படியே ரசிப்போம், அந்த அழகு இருக்கும். அது என்னமோ மக்கள் அப்படி கவர்ந்துச்சுன்னு சொல்லலாம். பாடல்கள் மூலயமாக ஆண்டவர் லாஸ்ட்டில் தமிழகத்தை ஆண்ட நிலையெல்லாம் வரும். நீங்கள் அவர் திமுகவில் இருக்கும் பொழுது எழுதின ஒரு பாடல் அவர் வெளியே வந்த பிறகு ரொம்ப யூஸ் ஆச்சு. அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு, இங்கே நீ சிரிக்கும் பொன் சிரிப்போ ஆனந்த சிரிப்புன்னு. தோட்டம் காக்க போட்ட வேலி பயிரை தின்பதோ, அதை கேள்வி கேட்க ஆள் இல்லாமல் பார்த்து நிற்பதோ, நான் ஒரு கை பார்க்கிறேன், நேரம் வரும் கேட்கிறேன், பூனை அல்ல புலிதான் என்று போக போக காட்டுகிறேன்னு. அது டிஎம்கேல இருக்கும்போது வந்த படம், அது அந்த காட்சிக்காக எழுதப்பட்டது. ஆனால் திமுகலேருந்து வெளியே வந்தோடனே அது எப்படி பொருந்துச்சு பாருங்க. அவர் தோட்டம் காக்க போட்ட வேலி பயிரை தின்பதோ, கவர்மெண்ட்டே தப்பு பண்ணுது, அதை கேள்வி கேட்க ஆள் இல்லாமல் பார்த்து நிற்பது, யாருமே கேட்க முடியல. நான் ஒரு கை பார்க்கிறேன், நேரம் வரும் கேட்கிறேன்னா தேர்தல் இதுதான். பூனை அல்ல புலிதான் என்று போக போக காட்டுகிறேன். இப்போ அது அப்படியே அது நானாக என்ன நினச்சிருந்தேன்னா, எம்ஜிஆர் டிஎம்கே விட்டு வெளியில் வந்த பிறகு இந்த பாட்டு நடித்தார் போல், அவங்களுக்கு எச்சரிக்கை பண்ணுறதுக்காக. ஆனால் அது முன்னாடியே வந்த பாடல், அது அந்த அளவுக்கு ஒரு பெரிய இது. அதுக்கப்புறம் வந்த பாடல்கள்லையும் ஒரு பல பாடல்களில் பதில் நேருக்கு நேராய் வரட்டும், நெஞ்சில் துணிவிருந்தால்னு ஒரு பாட்டு வச்சுருப்பார். என் கேள்விக்கு பதிலும் சொல்லட்டும், நேர்மை துணிவிருந்தால் அப்படின்னு வரும். அந்த மாதிரி பல பாடல்கள் அந்த இதோட கனெக்ட் ஆகிற மாதிரி பண்ணியிருப்பார். ஆனால் பழைய பாடல்களும் அவர் கூட, இப்போ நான் ஆணையிட்டால் சொன்னல, நான் ஆணையிட்டால், வாங்க ஐயா வாத்தியார் ஐயா, அங்கே சிரிப்பவர்கள், இதெல்லாம் முன்னாடி கடவுள் என் கல்லானார், நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, இது எல்லாமே முன்னாடி வந்திருந்தாலும் அவருக்கு கனெக்ட் ஆகிடுச்சு. அதற்கு பிறகு வந்த பாடல்களும் அவருக்கு கனெக்ட் ஆச்சு. இது நாட்டை காக்கும் கை, உன் வீட்டை காக்கும் கை, தேர்தல் டைமில் பெரிய பிரச்சார பாடல்களாக அது அமைஞ்சது. அந்த கவிஞரை கூப்பிட்டு அவ்வளோ செங்குட்டோன்னு நினைக்கிறேன். இது நாட்டை காக்கும் கை, உன் வீட்டை காக்கும் கை. மருதகாசி கூட எழுதியிருக்காரு. மருதகாசி எழுதுனது நம்ம பேசியிருப்போம். அதாவது கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும், நீ காணும் காட்சி உண்மை இல்லாதது. அது ஆனால் எவ்வளோ பொருத்தமாக இருக்குல்ல சார். நிறைய நேரம் நம்ம பார்க்கறது கேட்கறத உண்மைன்னு நம்பிடுவோம், ஆனால் அது எதுவுமே இல்லை, நீ தீர விசாரிக்கணும் அப்படின்ற கருத்தை கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பது இல்லை. அதுதான் அதோடைய மெயின் தீமே அதுதான். தீமே அதான். உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது, அறிவை நீ நம்ப உள்ளம் தெளிவாகும், அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது. எக்ஸ்ட்ராஆர்டினரி லைன்ஸ். அதுல தான் இந்த வரி, பொன்பொருளை கண்டவர்கள் வந்த வழி மறந்துவிட்டு கண்மூடி வந்த வழி மறந்துவிட்டு போகட்டுமே, கண்மூடி போகட்டுமே, என் மனதை நான் அறிவேன், என் உறவை நான் மறவேன், எதுவான போதிலும் ஆகட்டுமே. அதில் அதை தான் அந்த ஒரு மருதகாசி பேட்டியில் சொல்லியிருப்பார். இந்த வரியை வேறு மாதிரி எழுதியிருந்தேன். எம்ஜிஆர் ரூமுக்கு கூப்பிட்டாரு. இந்த மாதிரி ஒரு இது மாற்றிக்கலாமா அப்படின்னு கேட்டார். என்னென்ன நீங்கள் போய் நீங்கள் தானே நீங்கள் முடிவு பண்ணலாண்ணா, இந்த வரியை மட்டும் இப்படி மாற்றலாமா, பொன்பொருளை கண்டவர்கள் வந்த வழி மறந்துவிட்டு கண்மூடி போகிறவர் போகட்டுமே, என் மனதை நான் அறிவேன், என் உறவை நான் மறவேன், எதுவான போதிலும் ஆகட்டுமே, நன்றி மறவாத நல்ல மனம் வேண்டும், அதுவே என்றும் என் மூலதனமாகும். இந்த நான் நல்லா இருக்குண்ணே பண்ணிக்கலாம், நான்
இது ஏன் சொல்கிறேன்னா, இது நம்ம முன்னாடி பதிவு பண்ணியிருப்பேன். பண்ணியிருக்கோம். பாடல் வரிகளில் அவர் நோ காம்ப்ரமைஸ். அதுக்காக தான் இந்த வரி. அது வந்து நீங்கள் எப்படியோ தெரியாமல் நம்ம கேட்கும்போது என்னையா இந்த வரி இவ்வளோ நல்லா இருக்கே அப்படின்னு. ஆனால் அதுக்கு சொந்தக்காரர் எம்ஜிஆர் இந்த மாதிரி வேணும்னு கேட்டு வாங்கி பண்ணார் அப்படின்றது. அந்த வரி வந்து அது எம்ஜிஆர் அப்புறமா தான் வந்த படம் தான் அது. ஆனால் திமுகவுடைய இருந்து வெளியில் வந்த பிறகு அவருடைய நிலைப்பாட்டை விளக்குற மாதிரி, பொன்பொருளை கண்டவர்கள் வந்த வழி மறந்து விட்டு கண்மூடி போகிறவர் போகட்டுமே, கண்மூடி போகிறவர் போகட்டுமே. அப்போ உலகத்தை பார்க்கல. என் மனதை நான் அறிவேன், என் உறவை கூட இருக்கிறவங்கள நான் மறவேன். எதுவான அந்த அந்த ஸ்டைல் பார்த்தீங்கன்னா அது இருக்கும். எதுவான போதிலும் ஆகட்டுமே, அது எம்ஜிஆர் ஸ்டைல். அது எப்பவுமே என்ன தான் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி ஒளியட்டுமே, தன்னால் வெளிவரும் தயங்காது. அதே மாதிரி தான் எதுவான போதிலும் ஆகட்டுமே. அப்போ அந்த இது வந்து கூட இருக்கிறவங்களுக்கும் நம்பிக்கை தரும். நன்றி மறவாத நல்ல மனம் வேண்டும், அதுவே மூலதனம்னு நான் பார்த்துக்குவேன். என்னை நம்புகிறவங்கள நான் பார்த்துக்குவேன். ஒன்று சொல்லுவார் தெரியுமா, என்னை நம்பி கெட்டவங்க யாரும் இல்லை, நம்பாமல் கெட்டவங்க தான் உண்டுன்னு ஒரு வரி சொல்லுவார். அந்த வரிக்கு இந்த வரி பொருந்தும். அதனால் அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை தரும் ஒரு இன்னொன்று இதயக்கனி எடுத்துக்கோங்க. தென்னகமாம் இன்பத் திருநாட்டில் மேவியதோர்னு அந்த காவிரியுடைய அந்த அது எங்கெல்லாம் ட்ராவல் பண்ணுன்றதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இவர்கிட்ட வருவாங்க, நீங்கள் நல்லா இருக்கணும் நாடு முன்னேற அப்படின்னு. அப்போ அவர் ஒரு வரி பாடுவார் எம்ஜிஆர் படத்தில் எம்ஜிஆர் கவுண்டர் கொடுக்குற மாதிரி அந்த படத்தில் மட்டும் தான் நான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். காற்றும் நீரும் கடலும் வானும் பொதுவில் இருக்குது, மனிதன் காலில் பட்ட இடம் மட்டும் பிரிஞ்சு கிடக்குது அப்படின்னோடனே, பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனிதர் இதயமே, பிரிவு மாதிரி இருந்தால் நல்லதாச்சுன்ற மாதிரி வரும் அந்த வரி. அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சோசியலிசம் தான் அந்த கருத்து. அப்போ அந்த மாதிரி அந்த படம் பார்த்தீங்கன்னா இதயக்கனி கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். அவர் அந்த தோட்ட ஓனராக இருப்பார். அந்த பாடலில் வந்து அவர் இன்ட்ரோ அது. அந்த இன்ட்ரோவில் பார்த்தீங்கன்னா கட்சி கொடியை பயன்படுத்தியிருப்பார். அன்னை சத்யா தோட்டம்னு இருக்கும், அந்த சின்னம் எல்லாத்தையும் ரொம்ப லாவகமாக பயன்படுத்தியிருப்பார் தேர்தல் காலம். அப்போ அந்த பல்லவி வரும்பொழுது அப்படியே ஜூம் பண்ணி இவர்கிட்ட வருவாங்க. வந்தோடனே இவர் எஸ்வி சுப்பையா அவங்களாம் டீம் பாடுற மாதிரி. அந்த பாடலில் கூட பார்த்திங்கன்னா அனைத்து மதத்தினரும் இருப்பாங்க. அது முடிஞ்சோடனே எம்ஜிஆர் அந்த பாட்டு முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா ஒரு பெண் வந்து கடன் தொல்லை ஏதோ பிரச்சனை இல்லை இதாகும், நீ இது பண்ண பாருன்னா நான் பார்த்துக்கிறேன்ட்டு எம்ஜிஆர் அந்த பெண்ணை திருமணம் செய்கிற மாதிரி வரும். அப்போ அந்த இதுலேருந்து இன்ட்ரோ அப்படி போவோம். வெறும் தொழிலதிபர் ஆனால் சிஐடியாக இருப்பார். அப்படி கொண்டு போவாங்க படத்தை. பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட் அந்த படம். இந்த மாதிரி ஒவ்வொருதும் எம்ஜிஆர் பாடல்கள் அவர் பாடி அவருக்காக பண்ணதுன்றதை தாண்டி எம்ஜிஆருக்காக பாடப்பட்ட ஒரு பாடல் பின்னால் வந்து அது இயற்கையாகவே அவருக்கு பெரிய இதுவாக அமைஞ்சு அது தமிழகம் முழுவதும் பாடப்பட்டு அது ஒரு பெரும் சக்தியாக மாறி அது எம்ஜிஆருக்கு வந்து மாறின இதையும் நம்ம பார்த்துருக்கோம். ஒளி விளக்கில் ஆண்டவனே உன் பாதங்களில் கண்ணீரால் நீராட்டுகிறேன், இந்த ஓரூரை காக்கணும்னு சொல்லிட்டு அந்த பாட்டு அது பார்த்தீங்கன்னா ஒளி விளக்கில் ஒரு காட்சியில் காப்பாற்றுவார், ஒரு குழந்தையை காப்பாற்றி இது பண்ணுவார். அதுக்கான பாட்டு அது. ஆனால் அந்த பாட்டு அவர் வாழ்க்கையில் 84 ஒரு உடல்நிலை குன்றி அட்மிட் ஆனப்போ திடீர்னு வருங்க செய்தி, திடீர்னு இறந்துட்டாருன்னு வரும். ஒரே கடை டம்மால் டிமில்னு அடி கடையெல்லாம் அடித்து சாத்துவாங்க. கொஞ்ச நேரம் பொறுத்து அது சும்மா வதந்தின்னுவாங்க. அப்போ இந்த ஒளியும் ஒளியும் இந்த மாதிரி தானே, வெள்ளிக்கிழமை ஒளியும் ஒளியும் மட்டும்தான். அந்த டைம்லலாம் இந்த பாடல் கண்டிப்பாக இருக்கும், ஆண்டவனே உன் பாதங்களில் கண்ணீரால் நீராட்டினேன்னு. அப்போ அந்த பாட்டு வேறு யாருக்காவது நீங்கள் அந்த மாதிரி திரையுலகில் அவர் நடித்த பாடல் அவருக்காக பொதுமக்களால் பெரிய அளவில் பாடப்பட்டது அப்படின்னா யாருக்கும் இருக்காது. அதனால் மற்றவர்கள் பண்ணலையா, மற்றவர்கள்லாம் தத்துவ பாடல் இல்லைன்னா இருந்தது. சிவாஜி கணேசன்லாம் அவ்வளோ தத்துவ பாடல் இருந்திருக்குது. ஆனால் அது மக்களோட அந்த நடிகரோட கனெக்ட் ஆகி இருந்துச்சா, அதுதான் வித்தியாசம். இப்போ 6 மனமே 6 ஆண்டவன் கட்டணை 6 உள்ளம் என்பது ஊமை, அதில் உண்மை என்பது ஆமை, அந்த மாதிரி வரும். அது எவ்வளோ சட்டி சுட்டதடா பல பாடல்கள் இவருக்காகவே எழுதுனது. அது கண்ணதாசன் தன்னுடைய புலமையை காட்டின பாடல்கள்லாம் பெரும்பாலும் சிவாஜி கணேசனுக்கு அமைஞ்சிருக்குது. யாரை நம்பி நான் பிறந்தேன் எல்லாம். ஆனால் அது எல்லாருமே அந்த பாத்திரத்துக்காக மட்டுமே பச்சி மக்கள் பார்த்தாங்க. இங்கே அது இல்லைன்ற, இங்கே அவரை நிஜ வாழ்க்கையிலையும் பொருத்தி பார்த்தாங்க.
நான் மதம் கொண்ட யானை என்ன செய்யும், சினம் கொண்ட சிங்கத்திடம் தோற்று ஓடிவிடும் அப்படின்வாரு. நான் வந்து தோல்வியே காணாதவன் அப்படின்னு வரி வரும். எதிரிக்கு நான் தோல்வியே பரிசளித்து பழக்கப்பட்டவன் அப்படின்னு. அதில் தான் அந்த இது வரும், நீ நம்பி கெட்டவங்க யாரும் இல்லை, நம்பாமல் கெட்டவங்க தான் அப்படின்னு. அப்போ அந்த அந்த வரிகள் கூட அவருக்கு இது இருக்கும். நாகேஷ் பேசுகிற சில இது வரும். அன்பேவால் சும்மா சாதாரணமாக பேசுவார். எப்படிப்பட்டவர், உறுதியானவர் தான், அவருக்கே இந்த காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்ற மாதிரிலாம் வைப்போம். அப்போ இதெல்லாம் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு தான் கரெக்டு அப்படின்னு. கட்டழகு கண்ணா உன்னை காணாத கண்ணும் ஒரு கண்ணா, இது கண்ணதாசன் விரும்பியே எழுதினாருன்னுவாங்க எம்ஜிஆர். எம்ஜிஆர் மேலே அவ்வளோ ஒரு இது, அந்த இதுக்கு பொருத்தன்றதுன்னு விரும்பியே எம்ஜிஆர் எழுதினார். கட்டழகு கண்ணா உன்னை காணாத கண்ணும் ஒரு கண்ணா அப்படின்னு அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதனால் எம்ஜிஆருடைய பாடல்கள் அவர் விரும்பி வச்சாலும் சரி, அவருக்கு மற்றவர்கள் வைத்தாலும் சரி, எல்லா வகையிலுமே மக்களோட அது கனெக்ட் ஆச்சு. அது அவருக்கு கொண்டு வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருந்தது. சரி, எம்ஜிஆர் அவர்களோடு சேர்ந்து பணியாற்றியவர்கள், அவங்களுக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் நல்ல அருமையான டிஸ்கஷன்ஸ் இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தரம் வாலி அவர்களோட எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒரு மனத்தாங்கலால உலகம் சுற்றும் வாலிபன் படத்துக்கு வாலி அவர்களை பாடல் எழுத கூப்பிடலன்னும் பொழுது வாலி எம்ஜிஆர் அவர்கள்கிட்டயே பேசும்போது சொன்னாராம், நான் இல்லாம அந்த படமே வராது அப்படின்னு. ஆனா நீங்க சொன்ன மனத்தாங்கல் கிடையாது, வேற ஏதோ காரணத்துல அவரு மற்றவர்களை பயன்படுத்தினாரு. வாலிகிட்டையும் கூப்பிட்டு இந்த கதை இந்த மாதிரி விஷயம் எடுக்க போறேன் அதெல்லாம் சொன்னப்போ, நான் இந்த படத்துல இல்லை, ஆனா நான் இல்லாம படம் வராது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் எப்படி சொல்ற அப்படின்னு கேட்டப்போ, உலகம் சுற்றும் வாலிபன், அந்த வாலியிலே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி, வாலி இல்லைன்னா அது வெறும் பன் ஆயிடும் அப்படின்னாரா. அதனால் அது மட்டும் இல்லை, அரச கட்டளையில் ஒரு பாட்டு, அதில் வந்து கதாநாயகி ஆடுவாங்க. அப்போ எம்ஜிஆர் அந்த கொள்கை பாட்டாக வரும். அதில் வந்து ஆண்டவன் கட்டளையே இருந்தாலும் என்னை ஒன்றும் பண்ணாது அப்படின்ற மாதிரி ஒரு வரி 4 வரி போட்டோன்னா எல்லாரும் அப்படியே முடிச்சிருக்காங்க. எம்ஜிஆர் முகம் அப்படியே மாறிடுச்சான். மாறிட்டு இல்லை நான் என்ன எதாக இருந்தால் சொல்லுங்கண்ணா, இல்லை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கொடுத்துட்டாராம். மற்றவங்கள கட்டமை ஏன்பா ஆண்டவன் கட்டளை படம் வந்திருக்கு, நீ அதை மென்ஷன் பண்ணி பாடுற மாதிரி இருக்குது, எப்படி சரியாக இருக்கும் அப்படின்னோன்னா, அந்த அடுத்த பாட்டாக அவர் இல்லாமல் வேற ஒருத்தரை வச்சு தான் அந்த ஆடிவா ஆடிவா ஆளை பிறந்தவளே ஆடிவான்னு எம்ஜிஆர். நல்லாயிருக்கும் அந்த பாட்டு. இந்த அம்மா நடனம் ஆடிக்கிட்டு இருப்பாங்க, அந்த இடையூறு பண்ணுறவங்களெல்லாம் எம்ஜிஆர் அடித்து தூக்கி போட்டுக்கிட்டு அப்படியே பாடிக்கிட்டே இருப்பார். மயிலாட வான்கோழி தடை செய்வது அப்படின்னு அந்த இது, அதுவும் வாலி சொல்லியிருப்பார். அதனால் எம்ஜிஆர்கிட்ட அதான் சொல்ல வரேன், அந்த வரிகள் ரொம்ப முக்கியம். அது யாராக இருந்தாலும் சில விஷயங்களில் கனெக்டு இதெல்லாம் ரொம்ப பார்ப்பார். அவர் எதிர்பார்க்குறது வரலன்னா அதுலேயும் அவர்களுக்கு சிக்கல் வந்துடும். அதனால் அதே மாதிரி டியூனு சங்கர் கணேஷ் சொல்லியிருக்கேன்ல உதாரணம், பேசியிருக்கோம் நம்ம. அவ்வளோ டியூனில் இருந்து 4 டியூனு, அந்த டியூனு. அதனால தான் நீங்கள் ஒவ்வொரு பாட்டும் அதே மாதிரி ஸ்ரீதர் ஒரு பாட்டு நல்ல அருமையான பாட்டு, அது இந்த இதில் மீனவ நண்பனில், அதுவும் போனதில் பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த டியூன் வேணான்ட்டார். அதுக்கப்புறம் அந்த டியூன் தான் நல்லா இருந்தது, மற்றவங்க இவர் ஓகே பண்ண டியூன்லாம் நல்லா இல்லை அப்படின்னு ஸ்ரீதர் யோசிச்சப்போ, படத்துடைய கொஞ்சம் காட்சிகள்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு நாள் பார்க்கும்போது அந்த டியூன் நல்லா இருக்கா அப்படின்னாராம். ஆமாண்ணா அதான் நல்லா இருக்குது, இது நீங்கள் பண்ணது இல்லை. சரி ரைட், அப்போ அதே ஓகே பண்ணுங்கண்ணா. அந்த டியூனு நல்ல அருமையான பாட்டு, அது எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, நல்ல அருமையான பாட்டு. அப்போ அந்த மாதிரி வந்து மற்றவர்கள் கருத்துக்கும் சரி நம்ம சொல்லிட்டோம், இருந்தாலும் அவர்களுக்கும் தெரியும் நம்ம அதில் ரொம்ப தலையிடக்கூடாதுன்றதுலேயும் கொஞ்சம் உறுதியாக இருந்தார் அப்படின்வாங்க. அதனால் அவர் வந்து நீங்கள் இன்ச் பை இன்ச் மைக்ரோ அந்த இது நுணுக்கங்களை ரொம்ப அருமையாக கண்டறியக்கூடிய, என்னமோ அவர் இன்றைக்கும் யாரும் வரலங்க. சிவாஜி கணேசன் எடுத்திங்கன்னா அவர் ஸ்டைல் வேறு, வசனங்கள் என்ன டேரக்டருடைய நடிகர் அவர். நீங்கள் முதல் மரியாதையில் கூட பாரதி ராஜா நீங்கள் செருப்பு இல்லாமல் நடிக்கணும்னா அதே விற்க அப்படியே நீங்கள் விற்கலாம் போடக்கூடாது அப்படி இருக்கணும்னா, என்னடா நீ சரிடா ஏதோ எடுக்கிற அப்படின்ட்டு பண்ணால் அவரும் பார்த்தா படம் வேறு மாதிரி வந்ததுன்னு பாராட்டியிருப்பார். மற்ற இது கேமரா மற்ற விஷயங்கள்லாம். ஆனால் எம்ஜிஆர்கிட்ட இது எதுவுமே நடக்காது. ட்ரெஸ்ஸு ஒரு 20 செட்டு 30 செட்டு அங்கே ஷூட்டில், அப்போது என்ன ட்ரெஸ் அவர் தான் செலக்ட் பண்ணுவார். ஷூ முதற்கொண்டு பாடல், இசை, டியூனு, அந்த அதுக்கான வரிகள், கேமரா ஆங்கிளு, சண்டை காட்சியில் எங்கே கேமரா வைக்கணும், ஏரியல் ஷாட்டு பிடிக்காது. அதே மாதிரி சண்டை காட்சி முடிஞ்சோன்னா அதை எப்படி கிறிஸ்பாக்கணுன்றதுக்கு எடிட்டிங்கில் உட்கார்றது,
டைரக்ஷன்லேயே கதையிலேயே கொஞ்சம் ஏதாவது இருந்தால் அதை மாற்றுறது. காத்தவராயன் படம்லாம் எம்ஜிஆர் வந்துட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேணாம் நான் சரிப்பட்டு வராதுன்ட்டு போயிட்டாராம். அப்புறமா யார் சிவாஜி கணேசனை வச்சு தான் எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி கொள்கையில் அந்த டைமில் அவர் கொஞ்சம் பகுத்தறி கொள்கையில் அதிகமாக இருந்ததுனால நடிக்க மாட்டேன்ட்டார். இந்த மாதிரி பல விஷயங்கள் நோ காம்ப்ரமைஸ். இவர் வந்து கடவுள் மறுப்பு சித்தாந்தங்களோட இருந்தாலும் கடவுள்ன்றவரு தர்மம், உண்மை, இயற்கை அப்படின்ற ஆஸ்பெக்ட்ஸை வந்து ரொம்ப அழகா கொண்டு ஆமா. வந்திருப்பாரு. நீங்கள் வேறு என்ன பண்ண முடியும்? ஆமா, ஒரு பாடல் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பாடல் சார். கடவுளிலே கருணைதனை காணலாம், அந்த கருணையிலே கடவுளையும் காணலாம், ஒன்றே குலம் என்று பாடுவோம். அப்போல்லாம் ஒரு மூகாம்பி பக்தர் இருந்தாலும் அந்த வடிகள் நல்லா இருக்கும். ஆனாலும் அவர் அது கருணை தான் கடவுள்ன்ற அது அடுத்தது வர்றது பாவம் என்ற கல்லறைக்கு பல வழி என்றும் தர்மதேவன் கோவிலுக்கு ஒரு வழி. ஏன்னா அவர் இப்போ ஆட்சிக்கு வர்ற நேரத்தில் வந்த படம் அது. 75, 66 வந்த படம் அது. ஒரு ஒரு விஷயம் சொல்கிறேன். நான் தொலைக்காட்சின்னு என் வாழ்க்கையில் பார்த்தது 75. அதில் பார்த்த முதல் இது வந்து இந்த ஒன்றே குலம் என்று பாடுவேன் பாட்டு, இந்த பாடல். ரெண்டாவது கற்பகம் படத்தில் ஒரு காட்சி 75. அப்போ தான் தொலைக்காட்சி நம்ம இதில் தமிழ் இது வர ஆரம்பிக்குது. நீங்கள் அந்த பாடலில் வந்து நீங்கள் எல்லா மதத்தையும் நீங்கள் ஒரு மதத்துக்கெல்லாம் கொண்டு போக முடியாது. அதனால தான் அவர் கொஞ்சம் அப்படி இது பண்ணுவார். பொதுவாகவே எம்ஜிஆர் எல்லா மதத்துக்கான ஒரு மாதிரி தான் இருந்தார். குறிப்பாக அந்த சிரித்து வாழ வேண்டும்னா ஒன்றே சொல்வான் ஒன்றே செய்வான் அவனே அப்துல் ரஹ்மான். அதனால் அவர் வந்து இஸ்லாமிய இதையும் ரொம்ப நெருக்கமாக இருந்தார், கிறிஸ்தவர் இதையும் ரொம்ப நெருக்கமாக இருந்தார். வீட்டில் அவர் இயேசுநாதர் படம் வச்சுருந்தார், வணங்கிட்டு தான் போவார்ன்றதெல்லாம் சொல்லுவாங்க. அப்போ அதனால் அந்த பாடலே ஒரு மாதிரி இருக்கும், ஒன்றே குலம் என்று பாடுவேன் ஒருவனே தேவன் என்று. ஆனால் இன்னொரு அர்த்தம் வருது பார்த்தீங்கன்னா, அண்ணா சொன்ன அந்த இது ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அந்த இதுலேயும் வரும். அந்த பாடல்லே இன்னொரு வரி வரும், இதய தெய்வம் நமது அண்ணா தோன்றினார், அவர் என்றும் வாழ்வில் கொள்கை தீபம் ஏற்றினார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வழியில் நான் வர்றேன்ற மாதிரி அந்த வரிகள் போகும். அதனால் எல்லா இடத்துலையுமே கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார். கனெக்ட் ஆச்சு. அதுதான் நீங்கள் ஒரு தாய் வயிற்றில் வந்த உடன்பிறப்பில் தான் நான் ரொம்ப இதுவாக சொல்லுவேன். அதில் வந்து நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம், அண்ணன் அன்று சொன்னார் அப்படின்னு வரும், அண்ணன் போற்றும் தம்பி நான் அப்படின்ற மாதிரியே வரும். அதனால் இந்த கண்ணை மறைக்கின்ற காலம் வரும்போது தர்மம் வெளியேறலாம், தர்மம் அரசாலும் தருணம் வரும்பொழுது தவறு வெளியேறலாம், அன்று நீ இன்று நான் என்றுமே அப்படின்ற மாதிரி. அதாவது தொண்டர்களுக்கு பாடின பாட்டு அது. அதில் அப்படியே கனெக்ட் பண்ணுவார். அதில் அண்ணாவை காமிப்பார், அண்ணன் போற்றும் தம்பின்னு சொல்லிட்டு சகஸ்நாமத்தை காமிச்சிட்டு இவர் க்ளோஸ் கொண்டு வருவாங்க. அந்த இதெல்லாம் பார்த்து நம்ம பேசியிருப்போம், நீங்கள் கூட போட்டிருப்பீங்க அந்த வரிகள். அதனால் அவர் அந்த போஸ்டரையும் மெயின்டைன் பண்ணுவார். அப்படி போயிட்டு அப்படி நின்று தவறு வெளியேறும் தருணம் வரும்போன்றப்போ அப்படி ஒரு மேடையில் ஏறிடுவார். அந்த வீட்டிலே ஒரு இது மாதிரி ஏறி திரும்பி ரொட்டேட் ஆகிட்டு தவறு வெளியேறலாம் அப்படின்ற மாதிரி வரும். அதிலெல்லாம் ரொம்ப கவனம், கேமரா கோணம், பாடல் வரிக்கு உரிய ஒரு ஸ்டஃப்பு கொடுக்கணும். சும்மா தருமம் வெளியேறும் தருணம் வரும்போதுனா அதுக்கு வெளியே இருக்காது. அப்போ போயிட்டு ஒரு ரொட்டேட் பண்ணி இது பண்ணி தவறு வெளியேறலாம்னா அது ஒரு இது அந்த இதெல்லாம் அவர் மெயின்டைன் பண்ணார். அந்த போஸ்டர் ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணார். அது கட்டச்ச ஆரவாரங்கள்லாம் வேறு. எனக்கு தெரிஞ்சு அந்த போஸ்டர் மெயின்டைன் பண்ணதுன்னா சிவாஜி கணேசன் சொல்லலாம், அடுத்து ரஜினிகாந்த் சொல்லலாம். அந்த ஒரு இந்த பாட்ஷா அந்த மாதிரி பல படங்கள், அண்ணாமலை நான் வாயில் சிரிட்டு வச்சிருப்பாரு, அதான் நமக்கு பிடிக்காது. மற்றபடி அப்புறம் விட்டுட்டாரு. இல்லை அந்த சீனு பார்த்தீங்கன்னா அந்த சேர்மன் எந்திரிச்சிட்டு இவர் வந்து உட்கார்ற அந்த சீன்லாம் இன்றைக்கும் அது ஒரு பெரிய அது மீமுக்கு ஒரு பெரிய ஒரு இது. அந்த போஸ்டர் மெயின்டைன் பண்ணது ரஜினி சொல்லலாம். ஒருவேளை திரையுலகில் அவர் இது சினி இன்ஸ்டியூட்டில் அவர் கிடைச்ச அந்த இதுவாக இருக்கும், அவர் அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டார். எம்ஜிஆருக்கு நாடகத்தில் நீங்கள் நாடகத்துலலாம் இப்போ இவரெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஒரு கம்பீரம் நிற்கிறது ராஜநடை. சிவாஜி கணேசன் சொல்லுவாங்க, அவர் லட்சுமி சொல்லியிருப்பாங்க ராஜராஜ சோழன் படத்தில் நடிச்சுட்டு, அவர் பார்த்தீங்கன்னா சாதாரண உருவம் தாங்க, எங்கள் ஹைட்டு தான் இருப்பார். ஆனால் அந்த ராஜராஜ சோழன் அந்த இதெல்லாம் மாட்டின பிறகு அப்படியே பிரம்மாண்டமாக இருப்பார். என்கிட்டலாம் வந்து பேசும்போது நான் என்னமோ இவ்வளோண்டு இருப்பேன், அவர் ஒரு ராஜராஜ சோழனே என்கிட்ட கூட நின்று பேசுகிற மாதிரி இருக்கும். கம்பீரம் வந்து அந்த இது ஒரு படத்தில் நாசர் வந்து விஜய் சேதுபதியை யாரையும் ராஜா வேஷம் விஜய் சேதுபதி கூட்டு போட்டு விடனா வருவாப்புல, ஏன்டா நீ இப்படி நடந்து வந்தேன்னு கேட்டால், ஏன்னா நான் ராஜா அதனால் நடந்து வந்தேன்னு சொல்லுவாப்புல. அப்போது
அவர்கிட்ட உண்மையிலேயே நான் லட்சுமி சொன்ன பிறகு நான் அந்த படத்தை பார்க்குறேன், இதுக்காக நான் பார்க்குறேன். அப்படி தான் இருக்கும். அந்த நிற்கிறது திரும்ப சிவகுமார்லாம் அவ்வளோண்டு இருப்பார், இளவரசன்னு இதுன்னு. இவர் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இது இருக்கும். அந்த அந்த இது வந்து காரணம் வந்து நாடகம் தான். 200 மீட்டருக்கு அந்தாண்ட இருக்கிறவனுக்கும் உங்களுடைய உடல் மொழி மூலிமா தான் நீங்கள் எதையுமே சொல்ல முடியும். இன்னொன்று கத்தி பேசணும், உடல் மொழி மூலிமா தான் நீங்கள் இது திரும்பணும்னா கோபமாது. ஆர்எஸ் மனோகர்கிட்ட எம்ஜிஆருக்கு ரொம்ப பிடிச்ச கலைஞர் ஆர்எஸ் மனோகர். எம்ஜிஆர்ட்ட தான் சான்ஸ் கேட்டு வந்தப்போ எம்ஜிஆர் கூப்பிட்டு அவர் படங்களெல்லாம் ரெகுலராக சான்ஸ் கொடுத்தாராம். அவருடைய இலங்கேஸ்வரன் பார்த்துருக்கீங்களா? இல்ல. இன்றைய தலைமுறைக்கு யாருக்குமே கிடைக்காம போச்சு. நாடக உலகில் அந்த ஸ்டேஜில் நவீன விஷயங்களை கொண்டு வந்தவர் அவர் தான். எல்லாமே ஹைட்ராலிக் மாதிரி, அந்த இது திரை மாறுறது, அது இது காட்சிகள் மாறுறது, அதில் அந்த சாணக்கியன் சபதம் நாடகம்லாம் இன்றைக்கி இருக்கும், டிடியில் இருக்கும். அதெல்லாம் காட்சிப்படுத்துனாங்கன்னா இன்றைக்கெலாம் அந்த அந்த ஸ்டைலு, அந்த இது பேசுகிறதுலாம் அவர் இலங்கேஸ்வரன் ஒரு இது பண்ணியிருப்பார். அதெல்லாம் அவரே வந்து இலங்கேஸ்வரனே வந்து இறங்கின மாதிரி இருக்கும். அது சிலரால் மட்டும்தான் முடியும். அதில் ஒரு அழகு கலந்து பண்ணது எம்ஜிஆர். சிவாஜி கிட்ட கம்பீரம் இருக்கும், பயம் இருக்கும். எம்ஜிஆர்கிட்ட அப்படியே ரசிப்போம், அந்த அழகு இருக்கும். அது என்னமோ மக்களை அப்படி கவர்ந்துச்சுன்னு சொல்லலாம். தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி, வணக்கம். நன்றி.